அனைவருக்கும் வணக்கம். முனைவர் முரளி அவர்கள் எழுதிய மேடு பள்ளம் எனும் சிறுகதை. மனிதன் தன்னை கட்டுவது மானம், தன் வாழ்வை கட்டுவது கௌரவம், தன் நாவை கட்டுவதே பெருமை. 3 கதாபாத்திரங்களை வைத்து 2 பக்கத்தில் ஒரு சிறுகதையை அற்புதமாக தீட்டியுள்ளார். மனித மனங்களின் உள்ளீடுகளை அற்புதமாக ஆய்ந்துள்ளார். முத்து, கஸ்டமர் யாருன்னா வந்தாங்களா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்று முதலாளி ஏழுமலை கேட்க, இல்லை சார், யாரும் வரல அப்படின்னு சொல்கிறாரு முத்து. எங்கே பரமாவை ஆஃபீஸ்லேயே காணோம் அப்படின்னு சொல்ல, வருவார் சார், பரமா வருவார் சார் என்கிறார் முத்து. இதோ வந்துட்டார் சார் என்றதும் பரமா உள்ளே வருகிறார். என்ன சார், சொல்லுங்கள் சார் என்கிறார் பரமா. பரமா, உன்னால் மட்டும் எப்படி எல்லாம் சாத்தியமாகிறது? எல்லோரையும் கவர்ந்து விடுகிறாயே. உன் பேச்சு, உன் தோரணை, நடவடிக்கையில் எல்லாரையும் கவர்ந்து ஈர்க்கிறாய். குறிப்பாக பெண்களையே ஈர்த்து கொள்கிறாய். எப்படி இது என்கிறார் ஏழுமலை. பரமா மௌனமாக கீழே குனிந்து கொள்கிறான். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் என்கிறது வள்ளுவம். ஆனால் ஏழுமலை முதலாளியாக இருந்து கொண்டு தன்னுடைய தொழிலாளரிடம் இப்படியாக வித்தியாசமாக பேசுவதை பரமா மனது ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுவும் முத்து முன்பாக வைத்துக்கொண்டு எள்ளி நகையாடுவதை பரமா விரும்பவில்லை. ஏழுமலை சென்றவுடன் முத்து பரமாவிடம் பேசுகிறான். பரமா, உன்னால் எப்படியெல்லாம் முடிகிறது என்றதும் பரமா கோபமாக முத்துவை பார்க்கிறான். முத்து சொல்கிறான், சார மாதிரி கெத்தா வாழணும்டா. எவ்வளோ செயின், எவ்வளோ பிரேஸ்லெட்டு, அவரை மாதிரி கெத்தா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கெத்தா நடக்கணும் என்கிறான். அதாவது மனித மனம் எப்படிப்பட்டது என்றால், எதை விரும்புகிறதோ அதை அடைகிறது. அது அடைந்தவுடன் வேறு ஏதாவது கிடைக்குமா என்று தொலைவுகிறது. இது மனித மனதின் எச்சங்கள், மனித மனதின் இச்சைகள். இதையே அவர் கதையின் கருவாக வைக்கிறார். ஒரு ரியல் எஸ்டேட் செய்யும் நபர் எப்படி இருக்கிறார்? தனக்கு எல்லாம் கிடைத்தவுடன் இன்னும் ஏதாவது வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டு அழைகிறார் என்பதையே இந்த கதையின் கருவில் வைக்கிறார். அப்படி பார்த்தால் பரமா அந்த ஆஃபீஸில் வேலை செய்யும் சாதாரண நபர்தான். இருந்தாலும் அந்த மனிதரிடம் ஒழுக்கம் அதிகம் இருப்பதால் எல்லோரையும் கவர்ந்து கொள்கிறார். முத்துவோ முதலாளியை பார்த்து தானும் அப்படி ஆக வேண்டும் என்கிற ஆவலில் இப்படி ஆடை அணிய வேண்டும், அப்படி நகைகள் அணிய வேண்டும் என்று நினைத்து கொண்டு செல்கிறான். இந்த 3 கதாபாத்திரங்களையும் வைத்து இறுதியாக வாழ்வின் நிலையாமையை கூறுகிறார் பரமாவின் மூலம். எப்படி என்றால், முத்து முதலாளியை பெருமையாக சொல்ல சொல்ல முதலாளியிடம் இருக்கும் சிறுமை குணத்தை பரமா எள்ளி நகையாடி, அவர் உடலில் உள்ளதும் கழிவுதானே என்று சாதாரணமாக சொல்கிறான். கதையை இவ்விதமே முடிக்கிறார். எப்படியெனில், ஒரு மனிதனின் மனதில் உள்ள இச்சைகளே செயல் வடிவம் பெற்று தவறான எண்ணங்களாக உருபெற்று அவன் வாழ்வை நாசமாக பள்ளமாக்குகிறது. பரமாவை போல் உயர்ந்த உள்ளத்தோடு வாழ்பவர்கள் மேடான பகுதியில் நல்ல வாழ்வை வாழ்ந்து உயர்ந்து செல்கிறார்கள் மக்கள் மத்தியில். இதுவே மேடு பள்ளம் என்று சிறுகதையை முடிக்கிறார் முரளி முனைவர் அவர்கள். நன்றி, வணக்கம்.